தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் தலைவர் கே. பாக்யராஜ் அவர்கள் இயற்கை எய்தியதை முன்னிட்டு அவரது உருவப்படத்தை அலுவலகத்தில் திறந்து வைத்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் பல இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் கலந்து கொண்டார்கள். திரு கே. பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை மன்னன், கதையின் சக்கரவர்த்தி, எழுத்தின் வித்தகன் இப்படியெல்லாம் போற்றவும் புகழவும் காரணம் அவருடைய தொடர் வெற்றியும் அப்போதைய மக்களுக்கு அவருடைய சிந்தனைகள் புதியதாக அமைந்ததே காரணமாகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தலைவர் கே. பாக்யராஜ் அவர்கள் இது நம்மாளு திரைப்படத்தில் கதை சொன்ன விதமும் அதில் வரும் அனைத்து காட்சிகளும் அற்புதம். அவை இன்னும் மனதை விட்டு நீங்காது. அதில் வரும் உரையாடல்கள் புரட்சியோ புரட்சி. இதை சொல்வதற்கு மனதைரியம் பெரிய அளவில் வேண்டும். உண்மையிலேயே சொல்கிறேன், வெடி வைத்து தகர்க்க முடியாத மலையை சிறு ஊசி கொண்டு அவருடைய எழுத்தால் தகர்த்திருப்பார். ஆகவே திரு பாக்யராஜ் அவர்களை எழுத்தின் இறைவன் என்று சொன்னாலும் தகும் என்பதே என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு, இது நம்மாளு திரைப்படத்தில் ஒரு காட்சி. ஜலத்தை தலையில் தெளித்து கொண்டால் தோஷம் தீட்டு போய்விடும் என்பது பிராமணர்கள் வகுத்து வச்ச விதிமுறையாகும். அப்படி காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தீட்டு தோஷத்தை தண்ணி தெளித்து போக்குகிறார்கள். ஒரு பிராமண பொண்ணு சாதி விட்டு திருமணம் செய்ததால் அவளும் தீட்டு தோஷம் என்று தள்ளி வைக்கப்படுகிறாள். அதே பிராமண பொண்ணு ஒரு சொம்புல தண்ணியை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு தோஷத்தை போக்கியது போல எனக்கும் போக்குங்கள் என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த பிராமணர் வகுத்து வைத்த விதிமுறைகள் தலைகுனிந்து போனது. இதுதான் கே. பாக்யராஜ் எழுத்துக்களால் வெற்றி கண்ட உண்மை. அன்புடன் எஸ். என். ஹரிராமன், இயக்குனர்.